தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜெருசலம் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் அங்கு பயங்கர வெடிப்புகள் நிகழ்ந்தன. ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து போர் மேலும் உக்கிரமடைந்து உள்ளது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி தரப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் இஸ்ரேலின் ஜெருசலம் நகரில் ஈரான் ஏவுகணைகளை வீசி பயங்கர தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் ஜெருசலமில் பெருத்த ஓசையுடன் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தாக்குதலால் ஜெருசலமில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு விளக்கமளித்துள்ளார். அதில் சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீதான தாக்குதலில் இஸ்ரேல் தனித்து செயல்பட்டதாக கூறியுள்ள நெதன்யாகு, இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்.